கொசு தொல்லை, கரப்பாம்பூச்சி, கரையான், இது மாதிரி பெஸ்ட்டுன்ற எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு அதுக்கேற்ற சொல்யூஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் வந்து பைப்பிங்கோட மெட்டீரியல் சார். இது வந்து ஆக்சுவலாக போரஸ் பைப். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ரூமே இது மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிடும் சார். 1000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 250 லிட்டர்ஸ். ஓகே. அவ்வளோ கெமிக்கல் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் அது ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா ரீச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணால் போதும் சார். ப்ரோ பைப்பிங் பண்ண பிறகு கீழே ஸ்ப்ரெட் ஆகும் சொன்னீங்கல்ல, அதுக்கு வேறு டைல்ஸ் போடுவாங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ அது கெமிக்கல் வந்து டைல்ஸை வந்து எதுவும் உரிச்சிடாதா? 3 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் திரும்பி ரீஃபில் பண்ண சொன்னீங்க இல்லையா? ஸோ இது நீங்களே வந்து பண்ணி கொடுப்பீங்களா ப்ரோ? ஆமாம் சார். நாங்கள் எப்படின்னா 3 இயர்ஸில் உங்களுக்கு எப்போ நீங்களோ நீங்கள் கால் பண்ணால் லைஃப் லாங் நம்ம டீம் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எப்போனா பண்ணி கொடுப்போம். இப்போ இவ்வளோ நம்ம டீம் பண்ண ஒர்க் பார்த்தீங்க, அதோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதான். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ணது. ஓகே ப்ரோ. ஸோ இதுக்கு மேலே டைல்ஸ் போடுவீங்க இல்லையா? இதுக்கு மேலே டைல்ஸ் லே பண்ணிட்டா அவ்வளோதான். இங்கே இருந்தால் நம்ம கெமிக்கல் வந்து ஃபீட் பண்ணுவோம். இங்கேருந்து ஃபீட் பண்ணோன்னா என்ன ஃபுல்லாக எல்லா ரூமுக்கும் போயிட்டு திருப்பி இதில் ரிவர்ஸில் இதில் வரும். எல்லாரும் இப்போ இந்த மெத்தட் பார்த்ததும் எல்லாம் காஸ்ட் ரொம்ப அதிகம்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஃபுல்லாக நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கே கால் பண்ணால் நியரஸ்ட் பிரான்ச்லேருந்து வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஹாய் ப்ரோ, வணக்கம். ஹாய் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ப்ரோ நம்ம ஈஸி பெஸ்ட்டை பற்றின இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் ப்ரோ. நம்ம ஈஸி பெஸ்ட் சார், நம்ம கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? சர்வீஸ் வரும், அதான் பெஸ்ட் கண்ட்ரோல் சொல்லுவாங்க சார். நம்மள பெஸ்ட் கண்ட்ரோல் மீன்ஸ் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் இல்லை, கமர்ஷியல் எல்லா ஸ்பேஸுமே கொசு தொல்லை, கரப்பாம்பூச்சி, கரையான், இது மாதிரி பெஸ்ட்டுன்ற எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு அதுக்கேற்ற சொல்யூஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓ, வேற லெவல் ப்ரோ. ஸோ இங்கே நம்ம லொக்கேஷன் எங்கே வந்துருக்கு ப்ரோ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி பக்கத்தில் இருக்க சைட். இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட சைட். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி கரையான் பிரச்சனை இருந்தது சார். ஓகே. அவர் புதுசாக கட்டும்போது ஓகே நம்மளை இப்போ ஞாபகம் இருந்தால் நம்மளை கூப்பிட்டாரு. சார் இது மாதிரி நான் புதுசாக வீடு ரெனோவேஷன் பண்ணுறேன், எனக்கு கரையான் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணுங்கனாரு. அதான் நம்ம 2 மெத்தட் பண்ணோம் சார். ஒன்று ட்ரில்லிங் மெத்தடு, இன்னொன்று பைப்பிங் மெத்தட். அவர்கிட்ட சொன்னோம், அவர் உடனே பைப்பிங் மெத்தட் ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டார். அதுதான் இப்போ இந்த சைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்களை பண்ணால் உங்களுக்கு கரையான் வராது? ஆமாம் சார். இந்த மெத்தட் பண்ணால் கரையான் வராமல் தடுக்கலாம் சார். ஓகே. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படி பண்ணுறோம், அதனால் என்ன பயன் காமிக்கலாங்களா மக்களுக்கு? ஃபுல்லாக நம்ம காட்டலாம் சார், வாங்க போகலாம். சூப்பர். இப்போ நம்ம பைப்பிங் பற்றி சொல்லியிருந்தேன்ல சார், இப்போ அதுதான். இதுதான் வந்து பைப்பிங்கோட மெட்டீரியல் சார். இது வந்து ஆக்சுவலாக போரஸ் பைப். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளோ ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் சார். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது அது. ஓகேவா? இப்போ இது எப்படி ப்ராசஸ்னால் உங்களுக்கு ஒன்று ஸ்டெப்பாக சொல்கிறேன் சார். ஓகே. ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மெஷர்மெண்ட் சார். லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அது ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் சார். கட் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட். அது வந்து எல் ஜாயிண்ட், டி ஜாயிண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல் ஜாயிண்ட். இது 2 கார்னரும் ஜாயின் பண்ணுறது தான் எல் ஜாயிண்ட் சொல்கிறது. இதை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஒரு சைடு பண்ணிடும். நெக்ஸ்ட் இது இப்போ அதை ஜாயின் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா கார்னரில் வர ஜாயிண்ட் சார். இது வந்து எல் ஜாயிண்ட்டு சொல்லுவோம் நம்ம. இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா எல் மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ரூமையும் மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிடணும் சார். இது வந்து செகண்ட் ப்ராசஸ் சார். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகாமல் இருக்க ஒரு கிளாம்ப் மாதிரி அடிக்கும் சார். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாம்ப் சார். இது வந்து பைப் நம்ம ஷேக் ஆகாமல் இருக்குதா இதை நம்ம பண்ணுறது. இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்லெட் வைக்கிறது சார். இதோட ஒர்க் அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் இன்டர்லிக் பண்ணி ஒரு இன்லெட் பாக்ஸ் வச்சிரும். அதை வச்சுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் கெமிக்கல் ஃபில் பண்ணுறது சார். நம்ம இப்போ கிளாம்ப் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்லெட் நம்ம வைக்கிற பொசிஷன் சார். இன்லெட் எங்கே வைக்கிறோம் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு அங்கே ஒரு பாக்ஸ் நம்ம இது மாதிரி உடைச்சிட்டு உள்ள ஜங்ஷன் பாக்ஸ் வைப்போம் சார். ஓகே. அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்குறது. இப்போ இவனா நீங்கள் ட்ரில் பண்ணதை பார்த்தீங்க, அது எதுக்குன்னா இந்த பாக்ஸ் வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு உள்ளே நம்ம இந்த பாக்ஸ் வச்சுட்டு அப்புறம் இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவோம் சிமெண்ட் வச்சு. ஓகே. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ள பைப்பில் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் கெமிக்கல். நம்ம பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து மோட்டர் வச்சு நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள் அது பைப்பில் எப்படி கெமிக்கல் வெளியே வருது, அதோட அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் சரி ப்ரோ, இது ஓகே. இது பண்ணிட்டோம், பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சா வேலை? அவ்வளோ சார். இப்போ இதை பண்ணிட்டோம்னா இப்போ இது எப்படி நம்ம கெமிக்கல் ஃபில் பண்ணால் 1000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 250 லிட்டர்ஸ். ஓகே. அவ்வளோ கெமிக்கல் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் அது ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா ரீச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணால் போதும் சார். 3 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணும்போது 3 இயர்ஸ் வரைக்கும் அது அழகாக அந்த கரையானே வராமல் எந்த இஷ்யூ இல்லாமல் கரெக்டாக இருக்கும் சார். வேற ப்ரோ. ஓகே ப்ரோ. பைப்பிங் பண்ண பிறகு கீழே ஸ்ப்ரெட் ஆகும் சொன்னீங்கல்ல, அதுக்கு வேறு டைல்ஸ் போடுவாங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ அது கெமிக்கல் வந்து டைல்ஸை வந்து எதுவும் உரிச்சிடாதா? இது பண்ண அப்படியே கிடையாது சார். நம்ம யூஸ் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் சார். இது ஒன்லி ஃபார் டெர்மைட்காக தான் பண்ணுறோம். அது வந்து எந்த பொருள் அரிக்கதோ அது மாதிரி எதுவுமே ஆகாது சார். அதே மாதிரி ஸ்மெல்லு நெடி எதுவுமே இருக்காது. அதனால் எந்த பயப்படவும் தேவையில்லை சார்.
ஓ ஓகே. அது லீக்கேஜ் அந்த ஸ்மெல் அது மாதிரி எதுவுமே ஆகாது. ஏன்னா இது டைல்ஸ் கீழே தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. உங்களுக்கு டைல்ஸ் மேலே அது தெரியாது. ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவை. ப்ளஸ் வந்து அந்த இன்லெட் இருக்குல்ல ப்ரோ, ஆமாம் சார், அது வழியாக கூட லீக்கேஜ் வராது. எதுவுமே ஆகாது சார். ஸ்மெல்லே 1% கூட வராது சார். வராது. நம்ம யூஸ் பண்ண எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் சார். சரி சரி. இதோட ப்ரைஸ் எப்படி ப்ரோ, என்ன ரேட்டில் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணுற அளவு ப்ரைஸ் தானே சார். அது வந்து எப்படின்னா இடத்த பொறுத்து தான் சார். அந்த டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இடம். இப்போ உங்களுக்கு நீடானா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டீம் வந்து நேரில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு கோட்டாக கொடுப்போம். அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணால் நாங்கள் பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுப்போம் சார். சரி ப்ரோ, அப்போ 3 years ஒன்ஸ் நீங்கள் திரும்பி ரீஃபில் பண்ண சொன்னீங்க இல்லையா? ஸோ இது நீங்களே வந்து பண்ணி கொடுப்பீங்களா ப்ரோ? ஆமாம் சார், நாங்கள் எப்படின்னா 3 yearsல உங்களுக்கு எப்போ நீடோ நீங்கள் கால் பண்ணால் லைஃப் லாங் நம்ம டீம் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எப்போனா பண்ணி கொடுப்போம் சார். வா வா. நீங்கள் அதை பற்றி ஒரே தேவையில்லை. நம்ம ஆஃபீஸ் நம்பர் இருக்குது. நீங்கள் நாங்கள் கால் எடுக்கிறோம், நீங்கள் ஆஃபீஸ் கால் பண்ணால் யாருன்னா ஒருத்தர் கைட் பண்ணி கொடுத்துருவோம். செம ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஸோ மக்கள் கான்டெக்ட் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கன்ஃபார்ம் பண்ணி தரோம் சார். ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேவ் பண்ணுறதுக்காக தான் சார் பண்ணுறோம். ஏன்னா கரையானால வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல மில்லியன் கோடி லாஸ் ஆகுது சார். அந்த ரீசன் அது நிறைய பேருக்கு தெரியல. அதனால அவேர்னஸ்க்காக நம்ம ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ப்ரோ, இது எந்தெந்த வீட்டுக்கு எந்தெந்த ஆஃபீஸ் பண்ணலாம் சார்? இது பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக நியூவாக கட்டுற எல்லாத்துக்குமே பண்ணலாம் சார். வீடு ஆஃபீஸ் கிடையாது. நீங்கள் நியூவாக என்ன பில்டிங் கட்டினா எல்லாத்துக்குமே நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஓல்டு ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரினோவேஷன் பண்ணவங்க மட்டும்தான் சார் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டைல்ஸ் இல்லை மார்பிள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக நீங்கள் டைல்ஸ் போகிற வந்தால் அப்போ பண்ணலாம். பட் ஆல்ரெடி கட்டின வீடு கட்ட பண்ணுவீங்க ப்ரோ? அதுக்கு வந்து நம்ம ட்ரில்லிங் மெத்தட் தான் சார் ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதுதான் நம்ம பண்ணணும். ஓகே ஓகே. அதை பற்றி பண்ணால் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டீம் பண்ண ஒர்க் பார்த்தீங்க, அதோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதான். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ப்ரோ. ஸோ இதுக்கு மேலே டைல்ஸ் போடுவீங்க இல்லையா? இதுக்கு மேலே டைல்ஸ் லே பண்ணிட்டா அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா அது இன்புட் பாக்ஸ். இங்கே இருந்தால் நம்ம கெமிக்கல் வந்து ஃபீட் பண்ணுவோம். இங்கே வந்து ஃபீட் பண்ணோன்னா என்ன ஃபுல்லாக எல்லா ரூமுக்கும் போயிட்டு திருப்பி இதில் ரிவர்ஸில் இதில் வரும். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்லெட் ஜங்ஷன் சொல்லுவோம். அங்கே தான் கெமிக்கல் நம்ம ஃபீட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா 3 years ஒன்ஸ் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணால் போதும். எல்லாரும் இப்போ இந்த மெத்தட் பார்த்ததும் எல்லாம் காஸ்ட் ரொம்ப அதிகம்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு இதை பற்றி எதனா டவுட்னா எங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் முடிஞ்ச பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி தரோம். சூப்பர் தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் சென்னை மட்டும் தான் பண்ணுறீங்களா? இல்லை, சென்னை மட்டும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறோம். ஸோ கால் பண்ணால் நீங்கள் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கே கால் பண்ணால் நியரஸ்ட் பிரான்ச்லேருந்து வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பைப்பிங் பொதுவாக எத்தனை நாள் எடுத்துக்கிறீங்க ப்ரோ? பைப்பிங் வந்து நம்ம ஒரு நாளே பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓ சூப்பர் ப்ரோ. ஓகே, கிரேட் ப்ரோ. ஸோ மக்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.